சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஸ்கூல்ல வெளியில எல்லா இடத்துலையுமே நிராகரிப்புகள், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் தெருவில் வந்து சோமேஸ்வரன் கோயில் இருக்குது, சிவன் கோயில். அங்கே போய் நான் ஒரு நாள் மனசை விட்டு அழுதேன். இது மாதிரி வந்து ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எதனால எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அப்போ அன்னைக்கு வந்த ஒரு கனவு, வேற ஒரு விஷயமா பார்க்க போனப்ப அப்போ குருஜி வந்து என்னதான் நடந்துட்டு இருக்கு உன் வாழ்க்கையில், உன் ஜாதகத்தை காட்டுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது தான் குருஜி சொன்னார், நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பல 23 வருஷம் ஆச்சு. ஸோ மேலும் வேணாம், ஃபீமேலும் வேணாம், டோட்டலாக எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஸோ எது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேணாம். வாராகி கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து உத்தரவு கேட்க போகிறோம். உள்ளார போய் இங்கே வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் ஒரு ஆர்த்தி தட்டை எடுத்து காட்டும் போதே அப்படியே பூ கொட்டுது. அன்பு வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட ஒரு தொகுப்பாளரும் நடிகருமான எஸ்ஆர்சி சக்கரவர்த்தி அவர்கள் சந்நியாசம் பெற்று இப்போ சிவசக்தி யோகியாக நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அவரோட நிறைய ஆன்மீக விஷயங்களை கலந்துரையாட போகிறோம். வணக்கம். ஓம் குருபியோ நமக, ஸ்ரீராம ஜெயம், ஓம் சிவசக்தியை போற்றி. நீங்கள் ஒரு தொகுப்பாளராக, ஒரு நடிகராக, இன்னும் பல சமூக சிக்கல்களை எல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து ஆன்மீக பாதையில் வந்து அடியெடுத்து வச்சுருக்கீங்க. இந்த ஆன்மீக பாதைக்குள்ளாடி உங்களை வந்து கொண்டு வந்தது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக பாதைக்குள்ளார கொண்டு வந்ததே இந்த வலியும் இந்த வேதனைகளும் தான். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும், பார்ன் ஆஸ் ஏ மேல், ஆனால் நான் ஒரு பையனாக வந்து எனக்கு பீரியட்ஸும் வரும் அண்ட் செமன் அவுட்டும் ரெண்டுமே. இது என்னோடய பள்ளியிலேருந்தே ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஸ்கூலில் வந்து இது வெளியில் தெரிய ஆரம்பித்து அது ஊர் முழுக்க பரவி எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய வலிகளும் வேதனைகளும் கிடைக்கும்போது நான் போய் சொல்லி அழவோ பேசவோ யாருமே கிடையாது. என்னோட அந்த அளவுக்கு யாரும் ரொம்ப ஒரு அன்பாக அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்கூலில் வெளியில் எல்லா இடத்துலையுமே நிராகரிப்புகள், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் தெருவில் வந்து சோமேஸ்வரன் கோயில் இருக்குது, சிவன் கோயில். அங்கே போய் நான் ஒரு நாள் மனசை விட்டு அழுதேன். இது மாதிரி வந்து ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, எதனால எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். அப்போ அன்னைக்கு வந்த ஒரு கனவு, அந்த சிவன் வந்து நம்ம கனவுல தோன்றி அவரோட நெத்தியில் வந்து ஒரு ஜோதி மாதிரி தெரியுது. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், உனக்கு எப்போ எந்த வழியாக இருந்தாலும் நீ என்ன நினச்சிக்கோ, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ ஆரம்பித்தது தான் அந்த சிவன் பக்தின்றது. அப்போ ஆரம்பித்தது. அப்போது வந்து ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் நிராகரிப்பு பண்ணும்போது அம்மாவும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது பூஜைகள் தான். எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக வந்து அம்மா நிறைய பூஜைகள், ஏன்னா வீட்டில் அப்பா வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள், என்னோடய டைம் பாஸே பார்த்திங்கன்னா அப்போ வந்து பூஜை, விரதங்கள், இந்த மாதிரி தான் என்னோடய டைம் பாஸாகவே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்குள்ளார வந்து ஒரு கோல் இருந்தது. என்ன கோலுனா, நம்ம வந்து இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ அசிங்கங்களை இங்கே எதிர்கொள்கிறோம், இதே ஊருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இதில் நம்ம திரும்பி வரணும், ஒரு நடிகராக திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலோடு நான் அங்கேயே என்னோடய ஆக்டிங் கனவு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நான் நிறைய விரத முறைகள்லாம் கடைபிடிப்பேன், நிறைய கோயில்களுக்கு அங்கே போய் இது பண்ணுவேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஆன்மீக பயணம். அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்பா வந்து சொன்னாங்க, நீ வந்து வேதம் வேணால் கற்றுக்கோ, அதில் நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மாவுக்கு என்னென்னா, என்னோடய லைஃப் பற்றி இன்னும் அம்மாவுக்கு டீப்பாக தெரிஞ்சதுனால அம்மா வந்து என்னோடய அடிப்படை தேவைகள்லாம் நான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா யாரும் என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானே ஒரு பெண்ணாக இருந்தாலும் உன்னை திருமணம் செய்ய யோசிப்பேன், உன் வாழ்க்கையை ஏதாச்சும் வித்தியாசமாக மாற்றிக்கோ. அப்போ அம்மாவுக்கு நான் அடிப்படையாக நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நான் வாழணும். அப்போ நான் தேர்ந்தெடுத்த துறையில் ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தது அவங்க தான், அப்புறம் ஆதரவு தெரிவித்தது அவங்க தான். அதேமாதிரி நாங்கள் சென்னை வந்தோம். சென்னை வந்தப்போ அம்மா தான் ரொம்ப சப்போர்ட். அது அப்படியே தள்ளி போயிட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டேஜில் யோசித்தோம், எப்போனா நம்ம என்றைக்கு சங்கர மடம் போகிறோமோ அங்கே நான் சன்னியாசம் எடுக்கணுன்றது தான் எங்களுடைய இதுவாக இருந்தது. ஆனால் என்னோடய உடல் ரீதியான பிரச்சனைகள் அந்த இதனால எங்களால் அங்கே போகவே முடியல. இந்த சர்ஜரி, இந்த கடைசி சர்ஜரிக்காக வந்து குருஜியை பார்க்க போனப்போ, வேற ஒரு விஷயமா பார்க்க போனப்போ, அப்போ குருஜி வந்து என்னதான் நடந்துட்டு இருக்கு உன் வாழ்க்கையில், உன் ஜாதகத்தை காட்டுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது தான் குருஜி சொன்னார், உன்னுடைய ஜாதகமே சன்னியாசம் ஜாதகம் தானே, நீ ஏன் இன்னும் சன்னியாசம் எடுக்கலை அப்படி.
நான் சொன்னேன், குருஜி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீ அதை எடுத்தால் தான் உனக்கு இது சரியாகும். அப்போ நான் சொன்னேன், இல்லை குருஜி இது நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், அடிப்படையாக நான் இன்னும் எதுவுமே செட்டில் ஆகலையே அப்படின்னும்போது அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ அதுக்குள்ளார போனால் கண்டிப்பாக சரியாகும், நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பல 23 வருஷம் ஆச்சு. அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தம்னால அவர் வரவே இல்லை. அப்புறம் குருஜி அப்பா கிட்ட சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக போன வருஷம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம். இந்த டாக்டர் இப்போ சர்ஜரி பண்ண டாக்டர் வந்து பார்க்குறோம். அவர் இந்த சர்ஜரியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் குருஜி சொன்ன அந்த வார்த்தை தான், சந்நியாசம் தான் இந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்தது. ஆக்சுவல் சர்ஜரிக்கு சந்நியாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ஜரி நடந்தது. அதில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, 99% ரிசல்ட் கிடச்சிது. ஆனால் எனக்கு அந்த யூரின் பிளாக்கேஜ், அடிக்கடி யூரின் பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த யூரித்ரா ரொம்ப டைட்டாக இருந்தது. எல்லாமே அந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அப்போ சார் யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி இதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னும் போது அந்த டைமில் தான் நான் வந்து சந்நியாசம் எடுத்துட்டேன். அப்போ சந்நியாசம் எடுத்ததை வச்சு தான் சார் வந்து அடுத்த சர்ஜரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ மேலும் வேணாம் ஃபீமேலும் வேணாம், டோட்டலாக எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஸோ எது இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி நடந்த சர்ஜரி, இந்த அவர் குருஜி சொன்னார்ல, நீ சந்நியாசம் எடு, இந்த பிரச்சனைக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்னு சொன்னார்ல, அதே மாதிரி சந்நியாசம் எடுத்ததுக்கு அவர் அதை இது பண்ணி தான் இந்த சர்ஜரி 27th சர்ஜரி இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் பை கடவுள் அருளால் வந்து அந்த வடபழனி ஆண்டவர் வந்து அவர்கிட்ட நான் வச்ச கோரிக்கை அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் இப்போ ஃபைனலாக டியூப் எடுக்க போகும்போது வாராகி கோயிலுக்கு போய் நாங்கள் வந்து உத்தரவு கேட்க போகிறோம். உள்ளார போய் இங்கே வடபழனியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் அவர் ஆர்த்தி தட்டை எடுத்து காட்டும்போதே அப்படியே பூ கொட்டுது மேலே, அவங்க அம்மா மேலே வச்சுருந்த பூ. அம்மா உத்தரவு கொடுத்துட்டீங்களாம்மா அப்படின்னோடனே திருப்பியும் பூ விழுந்தது. அதே மாதிரி இந்த டைம் டியூப் எடுத்த போது இந்த ஒரு 10 மாதம் போராட்டம் ஒரு சக்ஸஸ். ஏன்னா நான் ஷூட்டிங் போகும்போது இந்த தொகுப்பாளராக நடிகராக இந்த 22 வருஷம் ஷூட்டிங் போகும்போது ஒரே டென்ஷனோடு தான் போகணும். எங்கே யூரின் வந்துடும், பீரியட்ஸ் பிரச்சனை, அப்புறம் வந்து யூரின் பிரச்சனை, தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அந்த இரிட்டேஷனோட வலியோட அப்படி தான் நம்ம போகணும். அப்போலாம் நான் நினைப்பேன், எப்படா நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக எல்லார மாதிரியும் வருவோம். இன்றைக்கி அது எல்லாம் இருக்குது, ஆனால் நடிப்புக்கும் தொகுப்பாளருக்கும் முழுக்க போட்டாச்சு. சாமி, இப்போ இந்த சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உள்ளார்ந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் உணர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இந்த எல்லாருக்குமே சந்நியாசம் அப்படிங்கிறது வந்து இப்படி நொடிப்பொழுதில் சனப்பொழுதில் டக்குன்னு அமைஞ்சிறது இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, இது சமூக பாதுகாப்புன்னு சொல்லி முழுசாக அதை சொல்லி நம்ம வந்து இதை சொல்லிட்டோன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். 1% எடுத்துக்கலாம். எனக்கு கண்டிப்பாக இது ஒரு பாதுகாப்புன்றது 100% உண்மை, அதில் நான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது நாங்கள் வந்து நொடி பொழுதில் எடுத்ததோ இல்லை அன்னைக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணதோ இல்லை. என்னோட பிறப்பே சன்னியாசி பிறப்பு தான். ஏன்னா எனக்கு கல்யாண வாழ்க்கைன்றது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மருத்துவ வசதிகள் அன்றைக்கி இருந்திருந்தால், ஒன்று என்னோடய மருத்துவர் சொன்ன மாதிரி முழுமையான ஒரு ஆணாக என்னை வாழ வச்சுருக்கலாம், இல்லை முழுமையான ஒரு பெண்ணாக என்னை வாழ வச்சுருக்கலாம். ஸோ நான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான சூழல் அன்னைக்கு இல்லை. இன்னொன்று, அப்பாவோடைய ஆசை வந்து இதுவாக தான் இருந்தது. சேம் டைம் நாங்களும் யோசித்து வச்சுருந்தோம், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து இறைப்பணி தான் அப்படின்றது முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா என்னோட வாழ்க்கை சூழல் இருந்ததில்ல, நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழணுன்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள், கல்யாண வாழ்க்கை கிடையாது. அப்பா அம்மா சொன்னது என்னென்னா, நீ அடிப்படையாக செட்டில் ஆகணும், நீ யாரையும் சார்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கான சூழலை நீ ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து வெறும் என்னோடய உடை மட்டும்தான் மாறி இருக்கு காவியில். ஆனால் அன்னைக்கு எப்படி என்னோடய வாழ்க்கை இருந்ததோ அதே தான் இன்னைக்கு. பட் அன்னைக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, அன்றைக்கி எனக்கு தேடல்கள் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு தொகுப்பாளர், நடிகர், நான் அதில் பெருசாக போகணும், இதில் பெருசாக போகணும், நான் வந்து செட்டில் ஆகணும், பெருசாக செட்டில் ஆகணும், எல்லோரும் முன்னாடி பெருசாக வாழ்ந்து காட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த இது இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு என்ன தேவை, என்னோடய அடிப்படை தேவை, நான் வாழற வரைக்கும் எனக்கான தேவை என்ன, அது மட்டும்தான் இப்போ என்னோடய தேவை. வேறு எந்த கவன சிதறலுமே கிடையாது. ஸோ அப்போது எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு அப்போ ஒரு வருத்தம் இருக்கும். ஸோ இப்போ அந்த வருத்தம் எல்லாம் கிடையாது. இப்போது வந்து யாராச்சும் நம்மளை கிண்டல் பண்ணாலோ இல்லை நம்மளை நிராகரித்தாலோ அதெல்லாம் இப்போ கிடையாது. நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்.
அவ்வளோதான், ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்பைக்கும் இப்போக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நானும் அம்மா அப்பா உட்காந்து பேசுகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கும் நார்மல் லைஃப்பில் விருப்பம் இல்லை, எந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கையும் இல்லை. ஸோ திருப்பியும் கொரோனா இந்த 5 வருஷம் என்னோட கேப் ஆகிடுச்சு என்னோடய ப்ரொஃபஷ்னலில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னை பற்றி வெளிப்படுத்தினதுக்கப்புறம் எங்கேருந்தும் எனக்கான எந்த இதுவுமே இல்லை. அப்போ நான் யோசித்தேன், திரும்பவும் நம்ம போய் வாய்ப்பு கேட்டு வேண்டாம். நம்ம வாழ்க்கை அட்லீஸ்ட் நமக்கு பிரயோஜனமாக இல்லை, அட்லீஸ்ட் மீதி இருக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக நம்மளால் என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை பண்ணிவிட்டு நம்ம நல்லபடியாக போயிடணும். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா, மக்கள் பணியே மகேசன் பணின்னு சொல்லுவாங்க. இது வெறும் இறைப்பணி மட்டுமே இல்லை. நான் சன்னியாசம் எடுக்கும்போது எடுத்த என்னுடைய சங்கல்பம் மக்கள் பணியும் இறைப்பணியும் தான் மீதி இருக்க போகிற எனது வாழ்க்கை. இந்த மக்கள் பணியில் நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளோ நான் எதிர்கொண்ட கஷ்டங்களோ அது வரக்கூடாது. அடுத்த தலைமுறை அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்கவுங்க வாழறதுக்கான எல்லா சூழலையும் நான் வாழக்கூடிய இந்த நாட்களில் மனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் மக்களோட மனசில் பதிச்சுட்டு நான் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமாக இருந்துட்டு இறைவனை சேர்றது தான் என்னோட சங்கல்பமாக நான் எடுத்தது. ஒரு சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து ஒரு சந்நியாச வாழ்க்கைக்கு திரும்புகிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கையிலிருந்து விடணும், எல்லாத்தையும் இழக்கணும், எல்லாத்தையுமே தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது எப்படின்னா அந்த வலி, சமூகம் கொடுத்த வலி இருக்குல்ல, சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்னைக்கு நான் ஒரு சன்னியாசியை உட்காந்து யோசித்து பார்க்கும்போது தெரியுது. பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் கொடுமைகளை எதிர்கொண்டு எனக்கு அந்த பாலியல்ன்ற ஒரு விஷயத்து மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து நிராகரிப்பு, வலி, அவமானங்கள், அசிங்கங்களை பார்க்கும்போது மனுஷங்க மேலே வெறுப்பு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துறப்பு அப்படின்றது இருக்குல்ல, அது இன்னைக்கு ஏற்படலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த இதிலேருந்து என்னோட உடல் ரீதியான பிரச்சனைகளை மையமாக வச்சு இந்த சமூகம் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நானாக விடுபட்டு வந்திருக்கேன். கடைசியாக எனக்கு துறக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. நான் கடைசியாக துறந்தது என்னன்னா இந்த உடையும் என்னோட வேலையை மட்டும்தான் நான் துறந்தேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சாமானிய மனுஷனாக எனக்குள்ளார இருந்த அத்தனை விஷயங்களையும் இறைவன் ஒவ்வொரு தருணத்திலையும் என்னை இழக்க வச்சிருக்காரு. அப்போ கடைசியாக நான் துறந்தது நான் போட்டுட்டு இருந்த துணிகளும் நான் பண்ணிட்டு இருந்த வேலையும் தான் நான் வேணான்னு துறந்தது. ஆனால் இப்போது சன்னியாசம் எடுக்க போகிறோம் நாங்கள் முடிவு பண்ணப்போ நான் சில விஷயங்கள் யோசித்தேன், என்ன பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம துணியெல்லாம் எடுத்து போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகராக தொகுப்பாளராக நம்மக்கிட்ட நிறைய உடைகள் இருக்கும், ஒரு 20 ஷூஸ் செப்பல்ஸ்லாம் நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஒவ்வொன்றுத்தையும் அது சார்ந்த மக்களை நான் தேடி யாருக்கு அது கொடுத்தா பயனுள்ளதாக இருக்குமோ எல்லாத்தையுமே, அதாவது என் சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த மொபைல் தவிர மற்ற எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கடைசியாக என்கிட்ட இருந்தது இதுதான். நம்ம கலாட்டா என்னை இன்டர்வியூ பண்ண வரும்போது கடைசியாக நான் துறந்தது என்னோட செருப்பு. அந்த செருப்பு ஒன்று போட்டுட்டு இருந்தேன், அதையும் கோவிலில் அதை கைட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அங்கே உதவி கேட்டு உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட அந்த செருப்பை கைட்டி கொடுத்துட்டு வந்தால் நம்ம கலாட்டா இன்டர்வியூ கொடுத்தேன். கடைசியாக அதோடு போய் மொட்டை போட்டு காவியோடு நம்ம வந்தது தான். ஸோ அந்த நிமிஷம் வரைக்கும் நான் யோசித்தேன், நம்ம ஒன்று ஒன்றா அது பயனுள்ளதாக நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம பண்ணது. துறவு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே இருக்குது, எல்லாத்தையும் துறந்துடணும் அப்படிங்கிறப்ப அது சொந்த பந்தம், வீடு, சொத்து, பத்து எல்லாத்தையுமே துறந்தது தானே துறவரம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ வீட்டிலே இருக்கீங்க, உங்களுடைய தாய் தந்தையரோடு இருக்கீங்க, அப்படிங்கிறப்ப அதில் ஏதேனும் சிக்கல் வராது? அந்த துறவரம் அப்படிங்கிறது சொந்த பந்தங்களை விட்டு வெளியே வரணும் இல்லையா? என் தாய் தந்தை தவிர எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே என்னை விட்டு விலகிட்டாங்க. நான் வேலை செய்துட்டு இருந்த இடத்துல என்னோட இருந்த நண்பர்கள்னு எனக்கு யாருமே கிடையாது. 2 பேர் என் மேலே அன்பு வச்சிருந்தேன். தென்னரசு, கல்யாண் அப்படின்றவங்க என்னோட அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து அவங்க 2 பேர் எனக்கு இருந்தவங்க. மற்ற எல்லா உறவுகளுமே என்னைக்கு நான் என்னை வெளிப்படுத்தினோ, நான் இந்த பாலினத்தை சேர்ந்தோன்னு நான் ஒரு இன்டர்செக்ஷன் வெளிப்படுத்தினோ அன்னைக்கே எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. என் கூட இருக்கிறது அம்மா அப்பா மட்டும்தான். ஆதிசங்கரர் எடுத்துக்கோங்க, நம்ம பட்டினத்தாரை எடுத்துக்கோங்க. ஆதிசங்கரர் ஞானத்தை தேடி போகும்போது தன்னோட தாய்க்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துட்டு போகிறாரு. நான் கண்டிப்பாக நான் தான் உங்களோட அந்திம காலத்தில் உங்கள் கூட இருப்பேன், உங்களுக்கான அந்திம கிரியையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாய்க்கு தான் செய்யக்கூடிய கடமைகள்லேருந்து தான் தவறக்கூடாதுன்றதுக்காக சத்தியம் பண்ணிட்டு தான் போனார். அதே மாதிரியே வந்தார். தன்னோட தாய்க்கு இறுதி சடங்கு செய்யும் போது எல்லாருமே தடுத்தாங்க, சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் நீ உன் தாய்க்கு செய்யக்கூடாது,
சந்நியாசம் அப்படின்றது மற்ற விஷயங்களுக்கு தானே தவிர பெத்த தாய்க்கு செய்யக்கூடிய கடமைகள் இல்லை. நான் தான் என் தாய்க்கு சிதைக்கு வந்து நான் வந்து நெருப்பு இது வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே இருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாழை மட்டை, பச்சை இலைகளையும் வாழை மட்டையும் தன் தாய் மேல் அடுக்கி அதை எரிய வச்சு தன்னோட தாய்க்கு வந்து தாயோட சிதைக்கு வந்து ஆதிசங்கரர் சிதை மூட்டினார். அதே நம்ம பட்டினத்தாரும் அதே மாதிரியே பண்ணார். ஸோ பட்டினத்தாரும் தன் தாய்க்கு சிதைக்கு நெருப்பு மூட்டிட்டு பாடல்கள் பாடியிருக்காரு. ஆதிசங்கரரும் அந்த பாடல்கள் பாடியிருக்காரு, தாய் எந்த அளவுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய அத்தனை வழிகளையும் தாங்கிட்டு இந்த பிறப்பை அந்த கடைசி நிமிஷம் அந்த சந்நியாசம் எடுக்கும்போது இந்த ஜென்மமே நமக்கு முடிஞ்சதாக தான் அர்த்தம். அந்த நிமிஷம் வரைக்கும் என் தாய் தந்தை என்னை பாதுகாத்தது வந்து எத்தனை தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஏற்றுக்கிட்டு பாதுகாத்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னவா இருக்கும்? நான் இந்த ஒரு லக்ஸரி வீட்டில் இருக்கலாம், ஒரு இதில் படுக்கலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர ஒரு சாமானிய மனுஷனுடைய எந்த உணர்வுகளுமே எனக்குள்ளார இல்லை. எல்லாத்தையுமே எப்போ நம்ம திறந்தாச்சு. ஆனால் நான் வந்து இறைவன்கிட்ட சொன்னது, என் அப்பா அம்மா பார்த்துக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்குது. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து நான் இந்த சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்வேன். அந்த ஒரு இதுவோடு தான் நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன். அம்மா அப்பாக்கிட்டையும் வாக்கு கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட நான் இருப்பேன்ற வாக்குறுதியோடு தான் சன்னியாசம் எடுத்தேன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.